கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இறைமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அருளிய இந்திய சுதேச மிஷனரி இயக்கத்தின் பொது காரியதர்சி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை படைக்கின்றேன். இந்த தவ காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவிலே வளர்வதற்கு இந்த தியானத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாகவும் இதை உருவாக்கி கொடுத்த இறை மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாம் நம்முடைய அனுதின ஜெபத்திலே வேண்டிக் கொள்வோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பின் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் வசனம் 40. நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். இந்த வார்த்தைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியாகிய எங்கள் தேவனாகிய பிதாவை உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும்படி, உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்திய சுதேச மிஷனரி இயக்கத்தின் இறை பணிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த தவ காலங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க கிருபை பாராட்டும்படியாய் தாழ்ந்து மன்றாடுகிறோம். நேசிக்கிற இறைமகன் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி வேண்டுகிறோம், நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த தலைப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே எப்பொழுதுமே தன்னுடைய அன்றாட வேலைகளையே சரிவர செய்து காலையிலே ஊழியங்களை நிறைவேற்றி, பகல் பொழுது ஊழியங்களை நிறைவேற்றி, மாலை வேளை ஜெபத்திலே அந்த ஊழிய அறிக்கையை தன்னுடைய பிதாவினிடத்திலே சமர்ப்பிப்பதை யோவான் எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். அவ்விதமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கடமைகளை அப்டேட்டாக செய்து முடித்தார். பிதா சொல்லியவைகளை செய்து முடித்தார். அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த வசனத்தை அவரை பின்பற்றுகிற இறை மக்களாகிய நமக்கு அருளுகின்றார். காரணம் என்னென்று சொன்னால், நாம் நினையாத நேரத்திலே இந்த உலகத்தில் பல சம்பவங்கள் நடைபெறுகின்ற அத்தனை சம்பவங்களுமே எதிர்பாராமல் தான் நடைபெறுகிறது. ஆகவே அந்த எதிர்பாராமல் நடைபெறுகின்ற சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையை நிலைகுலை செய்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இப்படி நாம் எதிர்பாராத நேரத்திலே ஆண்டவர் வரும் பொழுது அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு நாம் தகுதி இல்லாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த எச்சரிப்பின் வார்த்தையை கவனமாய் இருக்க வேண்டிய அவசியத்தை அவரை பின்பற்றுகிற இறை மக்களாகிய நமக்கு தருகின்றார். காரணம் என்ன? நீங்கள் நினையாத நேரத்திலே மானிட மகன் வருவார். ஆகவே ஆயத்தமாய் இருங்கள். 3 காரியங்கள். 1, நான் என்னை ரட்சித்த இயேசு கிறிஸ்து என்னை அழைப்பதற்கு மீண்டும் வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. 2வதாக, அப்படி வருகின்ற இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். 3வது, அவர் எனக்கு இந்த உலக வாழ்வுக்கு பின்பதாக ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற நித்திய வாழ்வை நான் இழந்து போகக்கூடாது என்பதற்காக இந்த எச்சரிப்பின் வார்த்தையை, வசனத்தை எனக்கு அருளுகின்றார் என்றுதான் நான் யோசிக்கின்றேன். இந்திய சுதேச மிஷனரி இயக்கம் 1905ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றளவும் அதன் தோற்றத்தின் தரிசனம் பெறலாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்திய சுதேச மிஷனரி இயக்கத்தின் பணிகளிலே, மிஷனரிகளை தாங்குவதிலே, ஆதிவாசி பிள்ளைகளின் படிப்பிலே அக்கறை உள்ள மக்களாக அதை தாங்குவதற்கு இந்த நாட்களிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஜெபத்தால் மட்டுமல்ல, பொருள் உதவியினாலும் இந்திய சுதேச மிஷனரி இயக்கத்தின் உங்கள் பங்களிப்பை நிறைவேற்ற நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இந்த வார்த்தையின் சுருக்கம். 1, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அடியார் பவுலடிகள் எழுதுகின்றார் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாயிருங்கள். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைக்கும் பவுலடிகள் எழுதிய இந்த வார்த்தைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், மானிட மகனாகிய நான் வரும்போது நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்னார். ஆகவே பவுலடிகள் எழுதுகின்றார், கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டுமாம். அப்போ இந்த 2 வசனத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே, நம்முடைய அனுதின கடமைகளை நிறைவேற்றுவதிலே நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி கூறப்படுகின்றோம். அன்பானவர்களே, முதலாவது ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எப்படி? கர்த்தருடைய சித்தத்தை அனுதினமும் செய்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும்.
இரண்டாவதாக, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணிகள், குடும்ப பணி, சமுதாய பணி, திருச்சபை பணி, இந்த பணிகளை நாம் நிறைவேற்றி, இந்த பணிகளிலே கொடுக்கப்பட்ட உக்கிரானத்துவத்தை நிறைவேற்றி அதை அப்டேட் செய்து ஆயத்தமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெப வாழ்க்கையிலும் பரிசுத்தத்திலும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த ஆயத்தப்படுத்துவதற்கும் இதை சரி செய்வதற்கும் நமக்கு தேவையான ஒரே ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவர். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நிறைப்படுத்துவதோ, வார்த்தையில் நிலை நிற்பதோ, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என்பதோ கூடாத காரியம். ஆகவேதான் இதே லூக்கா எழுதிய நற்செய்தியிலே இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் சொன்ன, நமக்கு சொன்ன அந்த ஆயத்தமும், நினையாத வேளையில் வரப்போகின்ற மனுஷகுமாரனை, நம்முடைய மீட்பின் நேரத்தை நாம் அறியாதிருக்கிறபடியினால் அதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கவும், அப்படி அவர் நினையாத நேரத்தில் வரும் பொழுதும் நான் தகுதி உள்ளவனாக அவர் சமூகத்தில் நிற்பதற்கும் இயேசு கிறிஸ்து இந்த சொன்ன இந்த வார்த்தையை நாம் உள்வாங்கி அதன்படி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பயமின்றி, உலக வாழ்வில் அச்சமின்றி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நாம் வாழ்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட கிருபையை நமக்கும் இந்திய சுதேச மிஷனரி இயக்கத்தை நேசிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் தந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் இருக்கின்ற இடத்தையும் காலங்களையும் நேரத்தையும் அறிந்திருக்கிறவரே, உம்மை துதிக்கின்றோம் அப்பா. யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்தை இழந்து போனது போல நீங்கள் இழந்து போகாதிருங்கள். மனுஷகுமாரனாகிய நான் வரும் பொழுது எனக்கு முன்பாக நிற்பதற்கு நீங்கள் தகுதியுள்ள பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லி எங்களை ஆயத்தப்படுத்துகிற உம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, நாங்களும் இந்திய சுதேச மிஷனரி இயக்கத்தின் மக்களும், அதில் பங்கு பெறுகின்ற மக்களும், மிஷனரிகளும், பணியாளர்களும், இறை குடும்பத்தை சார்ந்த அனைவரும் ஆண்டவரே எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கக்கூடிய வல்லமையும் கிருபையும் உடைய வார்த்தையினாலும் நீர் அருளிய பரிசுத்த ஆவியானவராலும் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி யாவரும் இணைந்து மன்றாடுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இயேசுவே உம்முடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகின்றோம். நம்ம சூழியத்தின் அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து தம்முடைய கிருபையுள்ள கரம், ஆணி பாய்ந்த கரம், உயிர்த்தெழுந்த வல்லமையின் கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும், அபிஷேகிக்கட்டும். உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய மாறாத அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் நம்மோடும் இந்திய சுதேச மிஷனரி இயக்கத்தின் இறை பணிகளோடும் இன்றும் என்னும் சதா காலமும் கிறிஸ்துவின் வருகை வரை நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென்.